சார் சசி தரூர் அப்புறம் பெருசாயிட்டாரு. நம்ம ராகுல் காந்திக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஏன்னா இது குடும்ப கண்ட்ரோல்டு கட்சி. யாருமே ரொம்ப ஷைன் பண்ணிடக்கூடாது. இதே நிலைமை தான் டிஎம்கேலையும். எந்த தலைவர்களையும் ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன ஆகுது? நம்ம குடும்பம் என்ன ஆகுது? அதே பிரச்சனை தான் காங்கிரஸ்லயும் இருக்குது. இப்ப சசி தரூர் என்ன யோசிக்கிறாரு? நரேந்திர மோடி அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. ட்ரம்போட சில ஒப்பந்தங்கள் இருந்தது. அந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கு நல்லதுதான். அப்படி இது எனக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாரு, படித்தாரு தரூர். ஏன்னா அவர் வெளியுறவு மந்திரியா இருந்திருக்காரு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல. அதை படித்து விட்டு அவர் கருத்து தெரிவித்தார். என்னால் மோடியின் அமெரிக்கா விஜயம் நன்றாவே தான் போயிருக்கிறது. ஆனா உள்ள பாருங்க, ராகுல் காந்திக்கு ஒன்று சொல்ல விரும்பல. இவர் சந்தித்த போது, சசி தரூர் சந்தித்த போது, எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். 2026 தேர்தலுக்காக கேரளத்தில் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். ராகுல் காந்தி இவருக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை. அதனால மனக்கசப்பு ஏற்பட்டு அதுக்கு பிறகு சில நேர்காணலில் இவர் கூறியிருக்கிறார் என்ன, எனக்கு பாருங்க, நான் காங்கிரஸ் இந்த தமிழ்நாடு தேர்தலில் ஒரு பெரிய பாயிண்ட் ப்ரூவ் ஆயிடும். சினிமா நடிகன் என்ற பெயரில் உள்ள ஒரு புகழோ இது இருந்தால் அதை அரசியலாக்க முடியாதோ இல்லை முடியுமோ? ஏன்னா பாருங்க, எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர், இவரும் எம்ஜிஆர் பத்தி தான் பேசுறாரு. விஜய் 1967 நடந்த மாதிரி ஒரு மாற்றம், 1977 நடந்த மாதிரி ஒரு மாற்றம், அடுத்த 2026 நடக்க போகுது ஒரு மாற்றம், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறார். என்னை ஒப்பிடுறார் ஜெயலலிதாவோடையும் எம்ஜிஆரோடையும். அப்படி போறாரு அவர். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம். இப்போ சசி தரூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நான் தேவை அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில நான் இருக்கிறேன், தேவை இல்லைன்னா எனக்கு வாய்ப்புகள் நிறைய வெளியேறது வந்துகிட்டே இருக்கு, நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அப்போ சசி தரூருடைய அடுத்த கட்ட முடிவு எப்படி சார்? வாய்ப்புகள் எங்க இருக்கு சார்? இல்லை, எல்லாரும் நினைக்கிறாங்க சசி தரூர் பிஜேபியோட தொடர்பில் இருக்காரு, பிஜேபி வந்துருவார் நினைக்கிறாரு. பட் நான் அப்படி கருதவில்லை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, பிரதமர் பாருங்க, 2 மேட்டர்ல அவர் மேல ஒரு கசப்பு வந்துருச்சு ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்திக்கு முதல்ல வந்த கசப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எப்பன்னா, மல்லிகார்ஜுன் கர்கேவை நிப்பாட்டினாரு அவர் கேண்டிடேட்டா. இவருக்கு எதிர்த்து யாரும் போட்டியிட வேண்டாம் என்று நேர்முகமாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லப்பட்டது. இவரை கன்சென்சஸா எலெக்ட் பண்ணி காங்கிரஸ் அகில இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் சசி தரூர் அவருக்கு எதிர்த்து போட்டியிட்டார். பட் ராகுல் காந்தியோ சோனியா காந்தி சப்போர்ட் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு தான் அது ஒரு மெசேஜ் போயிடுச்சு. அதனால சசி தரூர் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் மல்லிகார்ஜுன் கர்கேவோட சசி தரூர் நல்லா செயல்பட்டு இருப்பார், செயல்படுகிறவர், நல்ல டேலண்டடு, நல்ல ஒரு இது இருக்குது, ஒரு லீடர்ஷிப் திறமைன்னு பல தலைவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதை விரும்பவில்லை காந்தி குடும்பம். இவர் சசி தரூர் அப்புறம் பெருசாயிட்டாரு. நம்ம ராகுல் காந்திக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஏன்னா இது குடும்ப கண்ட்ரோல்டு கட்சி. யாருமே ரொம்ப ஷைன் பண்ணிடக்கூடாது. இதே நிலைமை தான் டிஎம்கேலையும். எந்த தலைவர்களையும் ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன ஆகுது? நம்ம குடும்பம் என்ன ஆகுது? அதே பிரச்சனை தான் காங்கிரஸ்லயும் இருக்கிறது. இப்ப சசி தரூர் என்ன யோசிக்கிறாரு? அவர் பாருங்க, இப்ப சமீபத்தில் ராகுல் காந்தி சஜித்தை கிளாரிஃபை பண்ண விரும்பினார். நரேந்திர மோடி அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. ட்ரம்போட சில ஒப்பந்தங்கள் இருந்தது. அந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கு நல்லதுதான். அப்படி இது எனக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாரு, படித்தாரு தரூர். ஏன்னா அவர் வெளியுறவு மந்திரியா இருந்திருக்காரு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல. அதை படித்து விட்டு அவர் கருத்து தெரிவித்தார். என்னால் மோடியின் அமெரிக்கா விஜயம் நன்றாவே தான் போயிருக்கிறது, இதுல குறை சொல்வதற்கு ஒன்று பெரிதாக இல்லை என்று ஒரு கருத்து தெரிவித்தார். அது காங்கிரஸ் கட்சியில் அது ராகுல் காந்திக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம நல்லதா இருந்தா கூட அது மோசம்னு சொல்லணும். பிரதமர் மோடி எது செய்தாலும் நம்ம அதை விமர்சிக்கணும், அதை வரவேற்க கூடாது. இவர் ஏன் பண்ணாரு? இவர் சொல்றாரு எதிர்கட்சி தான் எல்லாத்தையும் விமர்சிக்கணும் அவசியம் இல்லை, நாட்டுக்கு எது சாதகமா இருக்குதோ அதை வரவேற்கணும், எதுல குறை இருக்குதோ அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த கருத்துக்கு ராகுல் காந்தி ஒத்துக்கல. அது ஒன்று. அதுக்கு கூடவே என்ன பண்ணாரு, கேரளத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாகவே இல்லை அதிகமாகவே பார்த்தீங்கன்னா கேரளா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுது, ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வருது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை ஆங்கில பத்திரிகை நியூ இந்தியா எக்ஸ்பிரஸில் பப்ளிஷ் ஆகப்பட்டது. அதை பார்த்துவிட்டு இதை இடதுசாரி கட்சிகள் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு காங்கிரஸ் தலைவர் சசி தரூரை நம்மளை போற்றி பேசுகிறார்,
நமது மார்க்சிஸ்ட் ஆட்சியை போற்றி பேசுகிறார் சொல்ல எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ராகுல் காந்தி. தேர்தல் வரும்போது இவர் ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு? ஆனா உள்ள பாருங்க, ராகுல் காந்திக்கு ஒன்று சொல்ல விரும்பல. இவர் சந்தித்த போது, சசி தரூர் சந்தித்த போது, எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், 2026 தேர்தலுக்காக கேரளத்தில் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். ராகுல் காந்தி இவருக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை. அதனால மனக்கசப்பு ஏற்பட்டு அதுக்கு பிறகு சில நேர்காணலில் இவர் கூறியிருக்கிறார் என்ன, எனக்கு பாருங்க நான் காங்கிரஸ், அதாவது இவர் ஐநாவில் வேலை செய்து கொண்டிருந்தார், நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு, ஐநாவில் இருக்கும்போது நிறைய சம்பாதிச்சாச்சு, எனக்கு பணம் தேவையில்லை, அதாவது கேரளத்துக்கு செய்யணும்னு நினைச்சேன், சோனியா காந்தி என்னை அழைத்தார், நான் வந்தேன், போட்டியிட்டேன் திருவனந்தபுரத்தில், 2009 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சேன், ஆயிஷரானேன், எனக்கு கிடைக்க வேண்டி கிடைத்து விட்டது. ஆனா இன்று கேரளத்தில் காங்கிரசின் நிலைமை பார்த்தால் எனக்கு கஷ்டமா இருக்கு, அப்படி எனக்கு ஒரு ரோல் இல்லைன்னா நான் வேற ஏதாவது, அதாவது இவர் என்ன செய்வார் என்றால், ரொம்ப முடியல வச்சுக்கோங்க, தனி கட்சி ஆரம்பிப்பாரு. ஒருவேளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இவர் பிளவு ஏற்பட்டால் அதை வரவேற்பார்கள், ஆனால் அவர் பிஜேபி கூட போக மாட்டார், அது நிச்சயமா சொல்லலாம். இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜயுடைய 2வது மாநாட்டில் கலந்துகிட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை கையெழுத்து இயக்கம் அந்த இதுல கையெழுத்திடுவதற்கு அவர் சம்மதிக்கல, கையெழுத்திடல. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதுல கையெழுத்திட்டாங்க, பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திடல. இது ஒரு பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. ஏன் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திடல அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மும்மொழி, அதாவது ஹிந்தி எதிர்ப்பு மாதிரி காமிக்கிறதுக்காக செய்யப்பட்ட கெட் அவுட்டுங்கிற கேம்பெயின். அவர் பாருங்க, அவரை ஒரு ஆலோசகர், கன்சல்டன்ட். அவர் எனக்கு ஆச்சரியப்பட என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சிவா சார், ஒரு விஜய் போல ஒரு புதுசா அரசியல் என்ட்ரி பண்ணியிருக்காரு, அவர் எதுக்கு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு இவ்வளவு கௌரவிச்சு ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி அந்த 2வது ஆண்டு துவக்க விழாவை இப்படி பண்ணாருங்கிறது ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பாருங்க, அவர் ஒரு கன்சல்டன்ட், அவர் ஒரு அட்வைசர், அவர் சொந்தமாக பீகாரில் இந்த தடவை அவர் கட்சி போட்டியிட போறது, ஜன் சுராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 3 வருஷமா பீகார்ல சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை இங்க கூப்பிட்டு அவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன் இவர் 2021 இவரால் தான் டிஎம்கே ஜெயிச்சது, இவரால் தான் மமதா ஜெயிச்சாங்க, இதுக்கு முன்னாடி இவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயித்து வைத்தார், அவரே சொல்றாரு என்னால யாரும் ஜெயிக்க முடியாது, நான் கொஞ்சம் கைடு தான் பண்ண முடியும், அவரே ஒத்துக்கிறார். ஆனா இவருக்கு இவ்வளவு கௌரவம் பண்ணி இவர் இப்படி தூக்கி வைக்கிறத பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆக்டர் விஜய் நிஜமாவே அரசியலோட இதை புரிஞ்சிட்டாரா? நீ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு கன்சல்டன்டையோ போல் அட்வைசருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு? இவருக்கு இவ்வளவு இது பண்ணி அவர் என்ன சொல்றாரு, அடுத்த எதிர்காலம் தமிழ்நாடு எதிர்காலம், அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு பிரசாந்த் கிஷோர், அடுத்த தமிழ்நாடு எதிர்காலம் விஜய், நீங்கள் அடுத்த ஆண்டு மீண்டும் விழாவில் நான் கலந்து கொள்வேன், தமிழில் பேசுவேன்னு வேற சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே நேரத்தில் நீங்க கேட்ட கேள்வி, அவர் ஏன் சைன் பண்ணல, இந்தி எதிர்த்து ஏதாவது இந்த மாதிரி இங்க பண்ணானா பீகார்ல அடிக்கிறது, பீகார்ல கேட்பாங்க நீ எதுக்கு போனீங்க தமிழ்நாட்டில் போய், அவங்க ஹிந்தியை எதிர்க்கிறாங்க, ஒன்றும் இல்லாத ஒரு போய் கேம்பெயின்ல நீங்க கையெழுத்து போட்டீங்களா கெட் அவுட்னு, இவருக்கு இங்க பாதிக்கு தான் பின்தாங்கிட்டாரு. ஏன்னா அவர் பாருங்க, அவருக்கு ஆலோசகரை விட இப்போ ஒரு தலைவர், அவர் ஒரு அரசியல் தலைவர் பீகார்ல. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி இந்த இடத்துல இது பண்ணுவாரு? ஆனா எனக்கு ஒன்றும் புரியல சிவாசன், விஜய் அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கி கேட்டோம், அதை அவருக்கும் விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோர், இவர் எனது பெரிய நண்பர், அவர் சொல்றாரு இவர் பெரிய நண்பர், இவர் என்ன கைடு பண்றாரு, இவ்வளவு அவரை தூக்கி உட்காத்தி வைக்கிற அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு மேஜிஷியன் இல்லை, மந்திரவாதி இல்லை, தேர்தல் மந்திரவாதி இல்லை இவர். பட் அவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கூட அங்க போய் பண்ணணும்ல. அதனால்தான் பல திமுக தலைவர்களோட கருத்து இருக்கு பாருங்க, இவர் அந்த ஊர்லயே முதல்ல ஒன்றும் பண்ணல, இப்ப இங்க தமிழ்நாட்டில் என்ன சாதிச்சிட போறாரு அப்படின்னு அவங்க விட்டுருக்காங்க, சவால் விட்டுருக்காங்க. அது எனக்கு ஒரு ஒரு இதுவாக தான் இருந்தது, ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. போல் கன்சல்டன்ட்டை போய் நீங்க இவ்வளவு பெரிய கௌரவிக்கிறீங்க, என்ன காரணம்? அது தேர்தலுக்கு முன்பாக. சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 25-30 ஆண்டுகள் சினிமாவில் நடிகராக இருந்து விட்டு சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, சொத்தெல்லாம் சேர்த்து விட்டு நீங்க அரசியலுக்குள்ள வர்றீங்க, ஆனா இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த விமர்சனம் விஜய் அவர்களை நோக்கி வைக்கிறாரா அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி வைக்கிறாரா? ஏன்னா நடிகர் இன்டைரக்டா தான் முன் வச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினும் சினிமா மூலம் நடிகராக இருந்து
இப்ப அரசியல்ல கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லது உதயநிதி ஸ்டாலினையும் இன்டைரக்டா சுட்டி காட்டுகிறாராம். இல்ல அவர் ரெண்டு சாட்டுறாரு. ஆனா இப்ப கொடுத்திருக்கிற கருத்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிவந்த கருத்து வந்து கட்டாயமாக அது விஜய்க்கு எதிர்த்து தான் இருக்கிறது. அதாவது இந்த தமிழ்நாடு தேர்தலில் ஒரு பெரிய பாயிண்ட் ப்ரூவ் ஆயிடும். சினிமா நடிகன் என்ற பெயரில் உள்ள ஒரு புகழோ இது இருந்தா அதை அரசியலாக்க முடியாதோ இல்ல முடியுமோ. ஏன்னா பாருங்க, எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர், இவரும் எம்ஜிஆர் பத்தி தான் பேசுறாரு விஜயும். 1967 நடந்த மாதிரி ஒரு மாற்றம், 1977 நடந்த மாதிரி ஒரு மாற்றம், அடுத்த 2026 நடக்க போகுது ஒரு மாற்றம், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறார். தன்னை ஒப்பிடுறார் ஜெயலலிதாவோடையும் எம்ஜிஆரோடையும், அப்படி போறாரு அவரு. சொல்ல போனா என் டி ராமராவையும் சேர்த்துக்கலாம் ஆந்திரால. ஆனா ஒண்ணுங்க, தமிழ்நாடு மாறிக்கிடுச்சு. சினிமா துறையில் இருக்கிறவர் மீது ஒரு அதிகமா மக்களோட அன்பு பாசம் அதிகமா இருக்குது. ஆக்டர் விஜய் டாப் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா ஆக்டர் இன்று அவர் ஒரு அரசியலில் இது பண்றாரு. ஸோ அதுல அப்படி வரும் பொழுது சீமான் இப்ப இந்த கிரவுண்ட் கிரியேட் பண்றாரு. அண்ட் அதுவும் புரிஞ்சுட்டாரு, இனிமே நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க, நம்மளும் தனியா தான் போனோம், நம்ம நமது தமிழர் கட்சிக்கு தனியா போக வேண்டாம், தனி பாதை தான்ங்கிறதையும் ஒரு விதமாக அவர் ஒத்துக்கிறாரு. அண்ட் அவர் மீது பல வழக்குகள் வேற பதிவாயிருக்கு. அவரை எப்ப கைது செய்யிடுவாங்களோ அதுவும் அவர் யோசிச்சு பார்த்துக்கிறாரு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், நன்றி, வணக்கம்.